A bob is whirled in a horizontal plane by means of a string with an initial speed of omega rotation per minute. The tension in the string is T. If speed becomes 2 omega, while keeping the same radius, the tension in the string becomes. So questionல ஒரு பாப் கொடுத்துருக்காங்க. அந்த பாபை வந்து ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பாபை வந்து சுற்றணும். ஸோ ஸ்ட்ரிங்கை வச்சு சுற்றும் போது இட் ஃபாலோஸ் அ சர்க்குலர் பாத். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பாத் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ அந்த ரொட்டேஷன் இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஒமேகா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒமேகா. டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வந்து டீன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டி. ஓகே. ஸோ இந்த டென்ஷன் தான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும் இந்த பாப்க்கு. ஸோ அதனால தான் அது வந்து சர்க்குலர் பாத்தில் வந்து ரிவால்வ் ஆகும். ஸோ டென்ஷன் கிவ்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும் mv² டிவைடட் பை r. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த விக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா v இஸ் ஈக்குவல் டு r ஒமேகா. v இஸ் ஈக்குவல் டு r ஒமேகா. திஸ் இஸ் ரிலேஷன் ஃபார் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே. ஸோ இப்போ விக்கு பதிலாக ஒமேகா ஆர்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை r. ஸோ என்ன கிடைக்கும்னா r² omega square divided by r. இந்த r ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ we get mr omega square. நெக்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இஃப் த ஸ்பீட் பிகம்ஸ் 2 omega, ஸ்பீட் வந்து 2 ஒமேகாவாக ஆகிடுச்சு அப்படின்னா டென்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. ரேடியஸ் வந்து சேம் தான், அது சேஞ்ச் இல்லை. ஸோ வந்து நமக்கு ஸ்பீடு மாறினா டென்ஷனோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு இப்போ கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே எக்ஸ்ப்ரெஷனில் ஒமேகாவுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா 2 omega அப்படின்னு போட போகிறோம். ஸோ இது வந்து நியூ டென்ஷன் இல்லையா? ஸோ T1ன்னு வச்சுப்போம். ஸோ mr 2 omega ஸ்கொயர் பண்ணோம்னா 4 omega ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ 4 into mr omega ஸ்கொயர். சரி, இந்த mr omega ஸ்கொயருக்கு பதிலாக டீன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராக்கெட் டேர்முக்கு பதிலாக நான் டீன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4t. ஸோ நியூ டென்ஷன் வந்து எவ்வளோ வருதுன்னா 4 times ஆஃப் ஓல்டு டென்ஷன். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் B, that is our correct answer.